ஸ்ரீ ஓம் ஸ்ரீ ஓம் ஸ்ரீ ஸ்ரீயம். நாம் ஜெகத்குரு எப்படி இருக்க வேண்டும் என்பதை பார்த்து கொண்டு வருகிறோம் அல்லவா? ஜெகத்குருவிடம் கருணை, அன்பு, அனுகிரகம் எல்லாம் அவர் கண்களில் தெரியும் என்பதையும் பார்த்தோம். இப்போது கருணையை பற்றி பேசுவோம். எல்லோரும் எல்லோரையும் சமமாக பாவிப்பார். யாருக்கும் எந்த தீங்கும் நேராமல் பார்த்து கொள்வார். அதிகமாக தான் பேசுவதை விட மற்றவர்கள் பேசுவதை கேட்பார். அவர்களுக்கு எப்படி திருத்த வேண்டுமோ திருத்தி சொல்வார், இப்படி தவறு என்று. இப்படி ஒரு நாள் அதாவது கருணையில் சிறந்தவர் என்பதை காண்பிக்க நமது ஷீரடி பாபாவின் சரித்திரத்தில் ஒன்று உள்ளது. ஒரு நாள் எல்லா பெரியவரும் செல்வர்களும் வந்தனர். எல்லோருமாக சேர்ந்து பெரியவர்கள் அனைவரும் நாம் இன்று விமர்சையாக உணவு செய்து எல்லோரும் உண்போம் என்றார்கள். ஒரு நாள் அதற்காக வைத்தார்கள். எல்லோரும் உணவு செய்து எடுத்துக்கொண்டு வந்தார்கள். பாபா முன்னால், ஷீரடி பாபாவின் முன்னால் வைத்தார்கள். பாபாவும் அனைத்தும் பார்த்தார், உட்கார்ந்து கொண்டிருந்தார். அனைவரும், சுவாமி, எல்லாம் நெய்யில் செய்தது, இப்படி செய்தது, அப்படி செய்தது என்று எவ்வளவோ சொன்னார்கள். எல்லாவற்றையும் பார்த்தார். பார்க்க சிறப்பாகத்தான் இருக்கிறது, எல்லாம் இருக்கட்டும் சுவாமி, தாங்கள் எடுத்துக்கொண்டு எல்லோருக்கும் கொடுக்கலாம் அல்லவா? எடுக்கிறேன். பாபா எதையும் தொடவில்லை, உட்கார்ந்து கொண்டே இருந்தார். அப்போது ஒரு மூதாட்டியார், ஒன்றுமே இல்லை, ஏழை, தன்னிடத்தில் ஒன்றும் இல்லை, ஏதோ தன்னிடத்தில் இருந்த மாவில், சோள மாவில் 2 ரொட்டி செய்து எடுத்துக்கொண்டு வந்தார். வந்து, பாபா, என்னால் முடிந்தது இதுதான், உனக்காக எடுத்துக்கொண்டு வந்தேன் என்று கொடுத்தார். பாபாவும், தாயே, உங்களுக்காகத்தான் இவ்வளவு நேரமும் காத்து கொண்டிருந்தேன் என்றார். ஆனால் அங்கிருந்த மக்கள் அனைவரும், ஐயா, இவள் என்ன பார்க்க இப்படி இருக்கிறாள் கோரமாக, இவள் கையில் அவர் வாங்கி தின்பதா, இது என்ன நன்மையா என்று எல்லோரும் யோசித்தார்கள். இவள் என்ன செல்வாக்கும் இல்லை, இவள் என்ன ரொட்டி செய்திருப்பாள், அதில் நெய்யும் இல்லை, எண்ணெயும் இல்லை, ஒன்றும் இல்லை, பாபாவிற்கு என்ன ஆகும், பல்லிற்கு என்ன ஆகும் என்றெல்லாம் அவர்கள் பேசிக்கொண்டிருந்தார். பாபா அனைத்தும் உணர்ந்து சிரித்து கொண்டே, கொடம்மா என்று. அவள் தயங்கினாள். இதில் ஒன்றும் இல்லை அப்பா, எனக்கு ஆசையாக செய்தேன், அவ்வளவுதான். பாபா, ஆசையாக செய்த நீ உனது நான் நிச்சயம் முதலில் அருந்துவேன் என்று உண்டார். முதலில் அவள் செய்ததை உண்ட பிறகு அனைவருக்கும், அவர்கள் செய்ததை சிறிது உண்டு அனைவருக்கும் கொடுத்தார். இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது? பாபா, அதாவது ஜெகத்குரு ஆனவர்கள் ஏழையோ பணக்காரனோ இப்படியோ அப்படியோ இல்லை. மனம் சுத்தமாக எவன் செய்கிறானோ, அழகாக சுத்தமாக செய்து அந்த குருவிற்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்றும் அன்போடு எடுத்துக்கொண்டு வருகிறானோ அதை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். ஸ்ரீ